புருஷார்த்த நிச்சயம்னு சொன்னால் ஒரு சின்ன பையனுக்கு பிஃபோர் மேரேஜ் அவனுக்கு இந்த புருஷார்த்த நிச்சயம் தெளிவாக இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்க போகிற மனைவியாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், இந்த ஓரியன்டேஷன் இல்லாமல் எப்படி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது? கல்யாணத்துக்கு எதாவது ஓரியன்டேஷன்லாம் கொடுக்குறாங்களா? தெரியல. ஓரியன்டேஷனை தயார்படுத்துறது இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த உடம்புலேருந்து உயிர் போகிறதுக்குள்ளே நான் மோட்சத்தை உணரணும். அதுதான் எனக்கு பரம புருஷார்த்தம். அதுக்காக வேண்டி நான் பொருள் ஈட்டணும், குடும்பம் நடத்தணும். அறவழியில் பொருள் ஈட்டி அறவழியில் புலனின்பங்களை துய்த்து அறத்தை மேலோங்கச் செய்து மனதை அமைதிப்படுத்தி தூய்மைப்படுத்தி எல்லோரும் உண்மையை உணர்ந்து உய்வு பெற வேண்டும். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். எனக்கு மனசுன்னு இல்லை, அதுதான் அந்த குறிக்கோள், லட்சியம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குரலையாவது சரியாக புரிஞ்சுருக்கு, லைஃப்பை தொடங்க வேண்டாம். 2 பேருக்கு இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 பேரும் பிரியமாக இருக்கணும், அன்புடைமை. அது மாத்திரமில்லை, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தர்மத்தை பண்ணணும். அறனும் உடைத்தாயின் 2 சொல்லியிருக்கு. பிரியத்தோட தர்மத்தை பிரியமாக சந்தோஷமாக செய்யணும், 2 பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து. அதில் ஒரு அம்சம்தான் பிரஜோத்பத்தி தர்மம். குழந்தையை உண்டு பண்ணுறதே தர்மம்னு சொல்லிவிட்டாங்க சாஸ்திரத்தில். அது வேதத்தில் ஒரு மந்திரமே இருக்குது, பிரஜனனம் வை பிரதிஷ்டா லோகே. குழந்தையை உண்டு பண்ணுவது உலகத்திலே நிலையான புகழை தரும். சாது பிரஜாயாக, நல்ல குழந்தைகளை. தன்வானஹா, அந்த அறத்தொடர்பு, அறநூலினுடைய தொடர்பு. தன்வானஃ பித்ருணாம் அனுர்ணோ பவதி. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அற வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு அறத்தை கற்றுக் கொடுத்ததுனால, வேல்யூஸை நமக்கு டீச் பண்ணதுனால, நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வேல்யூஸை பாஸ் பண்ணலைன்னா நம்ம கடங்காரன் ஆகிடுவோமா. அதனால் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வேல்யூஸை டீச் பண்ணுறதுக்காகத்தான் குழந்தைகள். ஏன்னா நமக்கு நம்ம அப்பா அம்மா வேல்யூஸை கொடுத்ததுனால நம்ம குழந்தைகளுக்கு வேல்யூஸை கொடுத்தா தான் அப்பா அம்மா எனக்கு வேல்யூஸை கொடுத்த கடனை நான் தீர்க்க முடியும். பித்ருணாம நிருணோ பவதி ததேவ தஸ்யா அனிருணம் தஸ்மாத் பிரஜனனம் பரமம் வதந்தி. எனவே குழந்தையை தோற்றுவிப்பதை மிக உயர்ந்த புண்ணிய செயலாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வாக்கியம் சொல்கிறது. பிரஜனஷ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச பிரஜாதிஷ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச. எதுக்கு சொல்கிறேன்னா, புருஷார்த்த நிச்சயம், வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு தெரியணும். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.